Hi everyone, welcome back to PV Traders. ஆகஸ்ட் 2025 இப்போ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம் அல்லது பை பண்ணுறதா செல் பண்ணுறதா ஹோல்ட் பண்ணுறதா அப்படின்றத இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு லாங் டைம் அப்ரோச்சுக்கு தான். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் டேரிஃப் த்ரெட் வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் இன்னும் வந்து டவுனில் தான் இருக்குது. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு சேஃபான விஷயமா இருக்கும். ஸோ நான் ஒரு குயிக்காக என்னுடைய கீ ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸில் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்ஸாஃப்ட்ன்றது வந்து இது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு கம்பெனி, ஐடி கம்பெனி தான். ஸோ இது ஏஐ பேஸ்டு பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து ஒரு 260 வரைக்குமே போயிருக்கு. இது போயிட்டு இப்போ திருப்பி வந்து இப்போ கீழே வந்திருக்கு. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 203, 4 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. பட் இது நல்ல ஸ்டாக்ஸ் தான். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்ட்லி வந்து அது கொஞ்சம் மேலே போயிருக்கு, அதாவது பீக்கில் போயிருக்கு. 70 to 76 வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து கீழே இப்போ 48, 47 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 36லேருந்து ஒரு 40, 45 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது வந்து மேலே கேமாக இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சடனாக வந்து ஒரு ஜம்ப் பண்ணி என்னோட ஒரு பீக்குக்கு போயிட்டு திருப்பி கீழே வருது. கீழே வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரிலையன்ஸ் எஸ்பெஷலி அனில் அம்பானியுடைய குரூப் தான் இது. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக், ரிலையன்ஸ் இன்ஃப்ராவோட ஃபீட்பேக்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. ரிலையன்ஸ் பவர்னுடைய ஃபீட்பேக்கும் பெருசாக ஒன்றும் மார்க்கெட்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து இப்போ இது கீழே வந்துட்டுருக்கு. பட் அது கீழே வந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக். நீங்கள் லாங் டைம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இது நல்ல ஒரு ஸ்டாக்காக இருக்கும். அடுத்தது ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் அதே மாதிரி தான். ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, டெப் ஃப்ரீ. அதன் பிறகு வந்து அந்த கம்பெனி வைஸ் இட் இஸ் குட். பட் ஆனால் இப்போ வந்து குவார்டர்லி ரிசல்ட் வந்து கொஞ்சம் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மீட் ஆகலை அப்படின்னும்பொழுது கீழே வந்துருக்கு. ஸோ கீழே வரும்பொழுது வாங்கி வைக்கிறது ஆல்வேஸ் சேஃப். உங்களுக்கு வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே வரும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது விப்ரோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் அ லீடிங் ஐடி கம்பெனி, இந்தியாவில் உள்ள ஒரு லீடிங் ஐடி கம்பெனி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 245, 240 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்குள்ளவே ஒரு 330 வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே டவுனில் இருக்குது அப்படின்றதுனால இப்போ இது கீழே இருக்குது. லாங் டைமில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது டிசிஎஸ் வந்து ஒரு 3000 ரேஞ்செலாம் வர்றதே கஷ்டம். இப்போ வந்து இந்த 3000 ரேஞ்சு வந்துட்டுருக்கு. ஏன்னா இது வந்து அட்ரிஷன் ரிலேட்டட் நியூஸ், ரீசெண்டாக வந்து அட்ரிஷன் ரிலேட்டட் நியூஸ், அதன் பிறகு அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட், இது எல்லாமே காரணம். அப்படி வரும்பொழுது நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு லாங் டைமில் வரும்பொழுது இது ஒரு நாளைக்கு 5000, 4000 போகும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஜேபி பவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 20 இந்த ரேஞ்சில் தான் அதிகமாக இருந்திருக்கு. 20க்கு கீழே தான் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 14, 15 ரேஞ்சில் தான் அதிகமாக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இப்போ அதானி வந்து இந்த ஜேபி அசோசியேட்ஸ் அண்ட் ஜேபி பவர் இதெல்லாம் வந்து அக்யூசேஷன் பண்ணுறதுக்கு வந்து ப்ரப்போசல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அது வந்து அவங்களால வின் பண்ணி இந்த ஜேபி பவர் வந்து அவங்களோட அதானியினுடைய கண்ட்ரோலில் போவோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இது மாதிரி வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.